ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு என்விஎஸ் தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன். ஆல்ரெடி நம்ம மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் பார்ட் 1 முடிச்சிருப்போம். பட் மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. யார் அது என்ன அடித்தது இப்போது? போட்டு அழுறானுங்கடா. டே குட்டி சாம்பியே, நீ எப்படா இங்கே வந்த? போட்டான்டா. ஆட ஐயோ, இவனுங்க தொல்லை இருக்குதுல்ல. டே சாவடா டே டே டே. என்ன மக்களே, 2 அடி போட்டான். இதுக்கு வேறு பிக்காக்ஸ் வேணும். நீ ஒருத்தன்டா. டே போட்டு தள்ளிடுவேண்டா. நான் பார்த்து தெரியாதுடா உனக்கு. யாரா நீ? டே எங்கடா போனவ? டே நில்றா. டே பைத்தியக்காரன் நில்றா. ஒய்யால என்னை அடிக்கிற. ஐயோ, வீட்டை மறக்க விட்டுருவான் போல இருக்கே. என்ன டே அயன் ஸ்வாட் வச்சு அடிக்கிறேன்டா, செத்துடுறா. போச்சுடா. சாம்பிங்க பேராட்டம் இருக்க போகிறது. மழையும் பெய்து விட்டது, டார்ச்சும் அணைந்து விட்டது. சாவக்கூடிய மழை இப்போது பெய்து கொண்டிருக்கிறது நம் சென்னையில். ஸோ யாரா நீ? எங்கிருந்துடா பிறந்த நீ? அட பிளக்கா. டேய் மொத்த குரூப்பும் வந்துட்டானுங்கடா. இவனுங்க கிட்ட நான் சர்வே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. சபா மக்களே, இந்த நைட்டு இருக்குது தெரியுமா? என் வாழ்க்கையிலே ரொம்ப கொடூரமான நைட்டுன்னு சொல்லுவேன் அதை. எப்பாடே காட்ஜியஸாக அடித்தானுங்க போட்டு. 2 அடியில் ஆளை போட்டானுங்க மக்களே. ஒரு செகண்ட் எனக்கு பீதி ஆயிடுச்சு. அடுத்து எப்படியோ வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷனில் நான் ஸோ மறுபடியும் அயன் பிக்கெட்ஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடுன்றதுனால இன்வென்ட்ரியில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அயன் பிக்காக்ஸ் ஒன்று பண்ணிட்டேன், அயன் ஸ்வாட் ஒன்று பண்ணிட்டேன், அண்ட் அயன் இன்கட்டு 5 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் நிறையா பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வச்சு நம்மளால் பூட்ஸ் பண்ண முடியும், ஹெல்மெட் பண்ண முடியும். ஹெல்மெட் பண்ணிப்போமா? இல்லை வேணாம், இன்னொரு பிக்காக்ஸ் தான் நம்மளுக்கு சேஃபு. ஏன்னா டைமண்ட் மைனுக்கு போனோம்னா நம்மளுக்கு தேவைப்படுற ஒன்றாக இருக்கும். யாரா பிக்காக்ஸ் டன். இப்போ ஹெல்மெட் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனால் நம்ம ஸ்வாடு செஞ்சுப்போம். ஸ்வாடு நம்மளுக்கு முக்கியமான ஒன்று இல்லையா? ஸோ ஸ்வாடு இங்கே வச்சுட்டு தேவையில்லாத பொருள், நம்மளுக்கு தேவையான பொருள் தான் எல்லாமே இருக்குது. இன்வென்ட்ரியில் என்ன இருக்குது? இன்வென்ட்ரியில் லாபிஸ் இருக்குது, கோல் இருக்குது, பாயிண்டர் ட்ரிப்ஸ்டோன் ஏதோ இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது? மரம். அடடா, மரம் வெட்டுறதுக்கு கொண்டு வர மறந்துட்டேனே. இந்த ஜாம்பி அடித்த ஃப்ளெஷ்ஷு மொத்த ஜாம்பியுமே அடிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? மொத்த ஜாம்பி ஒட்ட விடாமல் போட்டு டப்புக்குன்னு அடிக்கிறேன். சாகவே மாட்டேங்கிறானுங்க, வந்துக்கிட்டே இருக்கானுங்க. எப்படியோ போட்டு தள்ளிட்டேன், மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணால் ஸ்கெலிட்டன் வந்துட்டான். அடே ஸ்கெலிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஒரே அடி வச்சேன் பாருங்க. ஸ்வாட் எடுத்து ஒரு 3 அடி அடிச்சிருப்பேன். ஃப்ளாட் ஆகிட்டான் பையன். ட்ரேடர், ஹலோ ட்ரேடர், என்ன பண்ணிட்டுருக்க? ட்ரேடு கொடு. ஸோ 3 எமரல்டு கொடுத்தா என்ன தருவேன்? அலுமினியம், பபுள், கோரல் பிளாக்கு. இதுக்கா 5 எமரல்டுடா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்டா 5 எமரல்டை. நீ 5 எமரல்டு தண்டா நீ என்ன தருவ? அவன் என்னமோ தருவானே, பக்கெட் ஆஃப் பஃபர் ஃபிஷ்ஷா? அதை நானே பிடிச்சிக்க மாட்டேன். கோலார் மண்டியா. மூக்கை பாருங்களேன், எவ்வளோ பெரிய மூக்கு வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி மரத்தெல்லாம் நம்ம வெட்டிட்டு விட்டு போனோன்னா நம்மளுக்கு பாக்கெட் எடிஷனில் தான் ஆப்பிள் கிடைக்கும், ஆனால் ஜாவா எடிஷன்லேயும் ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபேமஸான யூடியூபர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா மரத்தையும் வெட்டிப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த மரமும் தேவை தான். சார்கோல் செஞ்சு நிறையா டார்ச்சு செய்யணும்ல. ஆல்ரெடி நான் அந்த கேவை என்னோடய மைண்டில் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கேவுக்கு தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ சம்போ சிவ சம்போன்னு ஸ்பீடாக கிளம்பிடலாமா?
நான் வந்து என்ன பண்ணேன்னா மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷனில் ஹீரோ பெயினை ஸ்பான் பண்ணுற வேலையில் தரமாக இறங்கிட்டு இருந்தேன்னா அப்பன்னு பார்த்து இருங்க சொல்கிறேன். ஸோ இன்னும் 9 அயன் இன்கட் இருக்கா நம்மக்கிட்ட. வா. ஸோ இப்போ வெட்டின மரம்லாம் இங்கே இந்த 10 மரத்தில் எடுத்து இங்கே வச்சிடலாம். இது ஆயிட்டுருக்கு சார்கோல். இப்போ நம்ம பண்ண போகிறது அதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யணுமே. செஸ்ட் பிளேட்டு 1 2 3 4 5 6 7 யாபா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டானுங்கடா டே. ஒரு செஸ்ட் பிளேட்டுக்கே இப்படியா? சரி, எங்கே அந்த செஸ்ட் பிளேட்டு? மாற்றா செஸ்ட் பிளேட்டை. எஸ் எஸ். ஷீல்டுங்க எங்கேயோ வச்சுருந்தேன். ஷீல்டு நம்மளால் பண்ண முடியுமா? ஷீல்டு இங்கே தான் எங்கேயோ ஷீல்டு இருக்குமே. ஷீல்டை போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போங்க. டே இந்த கீபோர்டு வர எஸ் போட்டால் வரவே மாட்டேங்குது. ஓ இன்வென்ட்ரியில் இருக்கோமா? ஓ கிராஃப்டிங் தான் மக்களே. இது ஷீல்டு எங்கே போச்சுன்னு தெரில. இதெல்லாம் வெளியே தூக்கி போடு. ஸோ நம்ம ஷீல்டு எங்கடா ஷீல்டை காணும்? டே ஷீல்டு நான் கேட்டேன்டா. டே ஷீல்டு எங்கடா? ஷீல்டு இருந்தால் தானடா என்னால் தப்பிக்க முடியும். ஷீல்டு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதேடா டே. ஷீல்டு கேம்ப் ஃபயரு ஃபர்னன்ஸ்லாம் தேவைப்படாது நம்மளுக்கு இப்போது. ஸோ இப்போ நம்ம ஷீல்டு இல்லையா? ஸோ நம்மளால் பண்ண முடிஞ்சது மட்டும். சரி ஓகே, செஸ்ட் பிளேட் தான் இருக்குல்ல. ஸோ இங்கே எவ்வளோ சார்கோல் டன் ஆகிருக்கு? ஸோ 10 சார்கோல் டன் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இது எத்தனாவது சார்கோல்? ஸோ 11 சார்கோல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டார்ச் லைட் செஞ்சுப்போம். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டார்ச் லைட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னது? குச்சி வேணும் நம்மளுக்கு. முதல்ல 4 குச்சி இருக்குது, சார்கோல் இருக்குது, டார்ச் காணுமே. டார்ச் எங்கே இருக்கு? நீ இங்கே இருக்கியா? ஸோ இந்த 2 ஸ்டிக்கை எங்கே வச்சிடலாம். ஸோ சார்கோலை வச்சா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ யூஸ் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போது நம்மக்கிட்ட மொத்தம் 46 டார்ச் இருக்குது. ஸோ 46 ப்ளஸ் ஒரு 4 = 50 இருக்குது. போதுமான டார்ச்சஸ் இருக்குது. அயன் பிக்காக்ஸ் இருக்குது. டைமண்ட் கிடச்சா லக்கு. ஸோ அப்படியே கீழே குதிக்கணும். ஸோ கீழே குச்சி தான் நம்ம போகணும். ஸோ மைனிங் பண்ணிகிட்டே போயிடுவோம். சேஃபாக தான். பட் இருங்க, எதுக்கும் முன்னாடி போய் பார்ப்போம். ஸோ ஹெல்த்தெல்லாம் ஃபீலாக தான் இருக்குது. ஆமாம், வயிற்ற கலக்குதே பார்த்தாலே. அப்பா கீழே விழுந்தால் செத்துருவோம். இருங்க, அப்படியே இதை மைண்ட் பண்ணிட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ இறங்கடா செல்லம். ஸோ நான் ஒரு கேவை அழகாக கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஆமாம் போட்டானுங்கடா. ஸோ இன்னும் இதுதான் அந்த கேவு. ஆமாம் இதுதான் அந்த கேவு. ஸோ இங்கே ஃபுல்லாக லாவா குழம்புகளாகவே இருக்கிறது. ஸோ இங்கே கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை, நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் அந்த சைடில் இன்னும் நான் போகவே போட்டானுங்கடா. ஷூ தரமாக இருந்துச்சு ஆக்சுவலி, பட்டு பயமாகவும் இருக்குது. ஸோ இந்த கேவ் மைனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மக்களே. ஸோ பீதியை கிளப்புறானுங்க. ஆபா உளுந்துட்டோமா? இப்போது சாவு பயத்தை கண்ணில் காமிச்சிடுவானுங்களா? காமிச்சிட்டானுங்கடா. ஆவா இங்கே குச்சை ஹெல்த் கம்மியாக போயிடும். ஸோ இதுதான் அந்த கேவு. ஸோ இங்கே போகிறதுக்கு இதை மைண்ட் பண்ணிட்டே போயிடுவோம். நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு? இல்லைனா ஒரே போட்டு தள்ளிடுவானுங்க அசால்ட்டாக. ஸோ இப்போ நம்ம பார்த்து நடக்க வேண்டிய நேரம் இது. ஸோ அழகாக நட. பாரு. ஸோ இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் கோபிள் ஸ்டோன் போட்டு வச்சுருக்கேன்னு. இங்கே நடுவில் தான் மஞ்சள் மேல் சுபாஷ் மாதிரி ஏதோ குழியில் விழுந்துட்டேன். எஸ் அதே தான் அது. அம்மா
மறுபடியுமா? இல்லை, என்னை பார்த்தா இவங்களுக்கு காமெடியன் மாதிரி தெரியுதா? எனக்கு ஒரு டவுட்டு. மறுபடியுமா? போ, சலிச்சு போச்சு மக்களே பார்த்து பார்த்து. ஸோ ஹார்ட் ஏறிட்டே இருக்குது. ஸோ ஒன்றா நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சோறு ரோட் அண்ட் ஃப்ளெஷ் தான் இருக்குது. சோறை மறந்து விட்டேனா? சரி விடுங்க, சோறு தானே பார்த்துப்போம். ஸோ இப்போ விழுந்தோன்னா அரோகதி தான் முடிச்சிருவானுங்க. நான் பண்ணுற ஐடியா மாதிரி பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 2 ஸ்டோனை தோண்டிட்டு இப்படி தோண்டிக்கோங்க. அப்போனா ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஏன்னா இங்கே கீழே விழுந்தா குழி. தப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ கரெக்டாக போகணும். இல்லைனா மஞ்சள் பாய் சுபாஷ் மாதிரி தான் மறுபடியும். அப்புறம் மைன்கிராஃப்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ யாரும் சுபாஷுன்னு கூட கத்த மாட்டாங்க. ஸோ யாரும் அதையும் போட்டது? எனக்கு வர கோவத்துக்கு மக்களே நான் இந்த கேவுக்கு போயிட்டு கண்டினியூ. மக்களே ஒரு வழியாக ஹெச்பி லாஸ் பண்ணாமல் நம்ம இந்த கேவுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு டார்ச்சை போட்டுக்கிறது மேல். ஸோ போட்டு டார்ச்சை. ஸோ டைமண்டா இப்போ இங்கே டே எவனா அடி. டே ஏன்டா? ஸோ வாட்டர் தான் இருக்குது. இது என்னது இது என்னதுன்னு தெரில இது. ஸோ எதுக்கும் ஸ்வாடை கையில் வச்சுப்போம். ஐயோ நீயா? வாடா. தக்காளி உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன். ஐயோ போட்டானுங்க. போடு தப்பிச்சிரு. போச்சுடா, நான் வேறு குனிஞ்சிட்டே இருந்திருக்கேன். ஸோ ஓகே, ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டார்ச் லைட்டை போடு. அயனு க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குது பாருங்க. ஸோ அயன் பிக்காக்ஸை வச்சு மைன் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒரு அயன் தந்திருக்காங்க. ஸோ இன்னும் அங்கே ஃபைட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு அயன் குவியல் இருக்குது. இந்த குவியலை நான் அப்படியே மைன் பண்ணிக்கலான்ற ஒரு ஆசையில் இருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல அயன் வேட்டை. ஸோ மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன், அதாவது ஃபஸ்ட்டு எப்போயோ போட்ட மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் நம்ம வந்து அயனாக வேட்டை செஞ்சுருப்போம். ஸோ அந்த ஸ்பைடர் வந்து ஒரு டேஞ்சரஸான க்ரீச்சர். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அது ஏன் அதுங்களுக்குள்ளே அடிச்சிக்கிச்சு? அது ஒரு டவுட்டாக இருக்கிறது. ஸோ இந்த பிக்காக்ஸ் முடிய போகுது. ஸோ இன்வென்ட்ரியில் இடமும் இருக்கா? எங்கடா இப்போ எடுத்து அயன்லாம் 7 அயன் இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்மளுக்கு 8-9 அயன் கிடைத்து விட்டது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லியான லூட். அங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுது, பட்டு மேலே ஏதோ இருக்குது, தள்ளு. ஸோ இரு, என்னது இது? லேப்பிஸ் இருக்குது. இவ்வளோ டீப் போயிட்டேன். கோஆர்டினேட்ஸ் என்னது? இது இந்த கோஆர்டினேட்ஸை மாதிரி. ஐயோ, இந்த க்ரீ பட்டன் எங்கே வச்சேன்னு தெரியலையே. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து டுவார்ட்ஸ் நெகட்டிவ் இசட்டு 1-171 -25 இருக்கோமே. நம்ம -25 இருந்துமா டைமண்ட் கிடைக்கல? என்ன சத்திய சோதனை! -25 இருந்தால் எல்லா ஜாவா எடிஷனுக்கும் டைமண்ட் கிடைக்குமேடா. டே ஏன்டா இப்படியா நாளே விடுறீங்க டைமண்டுக்காக? டே ஒரு செகண்ட் அந்த லேப்பிஸை பார்த்தோன்னே டைமண்ட் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிடா. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து டைமண்டை கொடுக்க மாட்டீங்க. நீ போச்சா? ஐயோ பிக்காக்ஸு போச்சு. நல்ல வேலை கடவுளே. ஒரு செகண்ட் வயிறு அப்படியே கலக்கிருச்சு. பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரலையா சொல்லிட்டு. எங்கடா இங்கேருந்து அயனை காணும்? இப்போ நம்மக்கிட்ட எத்தனை அயன் இருக்குது என்றால் கிட்டத்தட்ட 15 அயன். ஒரு நல்ல லூட். ஸோ இந்த லேப்பிஸையும் மைண்ட் பண்ணிப்போம். லேப்பிஸ் நம்மளுக்கு தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து லேப்பிஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து என்சாண்ட்மெண்ட் பண்ணலாம். மனசிலாயோ? ஸோ இப்போ டார்ச்சு போட்டேன். ஸோ உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே.
உள்ளே கீழேயும் போகல, டீப்பராகவும் போகல. ஸோ இங்கே போகிறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். கோல்டு போடு, தக்காளி தக்காளி போடுறா, கோல்டு அறா சக்க போடுறா, போடு 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 தானா நான் வீரா தீரா மின்னல் வால் வீசும் கரிகாலா தீரா மின்னல் ஆள் காட்டும் குருவாலா து 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 தீரா தீரா மின்னல் வால் வீசும் கரிகாலா தீரா தீரா மின்னல் ஆள் காட்டும் குருவாலா. ஐயோ இன்வென்ட்ரியில் ஸ்டோரேஜ் இல்லையா, பேசாமல். ஸோ இதை இங்கே வச்சிடலாம், இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அண்ட் இந்த இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஐயோ இதெல்லாம் இன்வென்ட்ரிக்கே தேவையில்லாத ஒன்று. வரும்போது இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணிட்டு வரணுன்றதே மறந்துட்டேன். ஸோ கிரானைட் ஸ்டோன் ஸ்வார்டு இருக்கட்டும், கிரானைட்டு தேவைப்படாது, அண்ட் டிரைட்டு தேவைப்படாது, அடுத்து டர்ட்டு தேவைப்படாது, ரோட் அண்ட் ஃப்ளெஷ்ஷு சாப்பிட வேணும். சரி வேறு ஏதாவது தேவைப்படாத பொருட்கள், ஸோ ஆரோஸ் தேவைப்படாது. ஸோ தேவைப்படாத எல்லாத்தையும் தூக்கி நான் இருக்கேன்ல பைத்தியக்காரன் நான் ஒருத்தன். ஸோ நம்மளுக்கு ஒரு வழியாக கோல்டு கிடச்சிருச்சு. ஒரு கோல்டு கிடச்சதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இங்கே பயமாக தான் இருக்குது, உள்ளே போவோமா? ஐயோ இவ்வளோ அயனை தேடி போகிறது தப்பில்லையே. ஸோ நல்லா அயன் கிடைக்கிது, அது வேறு விஷயமா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அடியில் ஏதாவது ட்ராப் வச்சுருக்க மாட்டானுங்களே, அதுவும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அயனும் நல்லா கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்ததுக்கு ப்ரோஜனமாக ஒரு கோல்டு கிடச்சிருச்சு மக்களே. அது வரைக்கும் நான் ஹாப்பி தான். ஏன்னா ஒரு கோல்டு கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ நம்மளுக்கு அந்த கோல்டு கிடச்சிருச்சு, என்ன சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை எடுத்துப்போம். டார்ச்சை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டார்ச் வந்து இவ்வளோ பெரிய கேவலை வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து இத்தினூண்டு டார்ச்சு. ஐயோ இங்கே தான் ஒரு ஸ்பைடர் கடந்துச்சு, 2 பேரும் அடிச்சுட்டு செத்துட்டானுங்களா? ஸோ இந்த கேவ் கிளிப்ஸில் ஒரு வவ்வாலு ஹலோ. இன்னும் இந்த கேவ் போகுதுப்பா, ரொம்ப டீப்பராக போகுது. பட் நான் இந்த ரூட்டுக்கெலாம் போன மாதிரி தான் ஞாபகம். டார்ச்செல்லாம் இருக்குப்பா, அப்போ இந்த ரூட்டு போயிருப்பேன் போல். போன ரூட்டு தான் இது, இதெல்லாம் போன ரூட்டு தான். வேறு ஏதாவது நல்ல ரூட்டு கிடைக்குமோ? ஸோ வேறு எதுவும் நல்ல ரூட்டு. ஸோ நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே போயிடுவோம். ஏன்னா பேராசைப்படக்கூடாது, அது ஒரு விஷயம். ஐயோ இதுங்களை பார்த்தா வேற பயமாக இருக்குதே. ஸோ இங்கே ஒரு அயன் இருக்குப்பா, இதை நான் பார்க்காம விட்டேன். ஸோ நல்ல லூட்டு கிடச்சிருக்கு வந்ததுக்கு. ஸோ ஏன் இத்தனை ஹார்ட்டு போயிடுச்சு? இல்லை எனக்கு புரியல ஏன் இவ்வளோ ஹார்ட்டு. ஸோ இந்த டிரைப்ஸ் கோபிள் ஸ்டோனை வச்சு மேலே வந்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப டெரராக இருக்குது இந்த கேவ் பார்க்க. அண்டு இந்த காப்பர்லாம் எடுத்துப்போம், இன்னும் டீப்பாக போகுது. ஸோ அது அடுத்த பாப்பில் போவோம் மக்களே. ஸோ ஒரு நிமிஷம், எங்கே நான் அந்த 3RD. ஸோ இந்த வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்ப்நெயிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் நம்ம ஷூட் பண்ணிடுவோம். அதுக்கு இங்கே ஒரு டார்ச் வைப்போம், இங்கே ஒரு டார்ச் வைப்போம். இப்போ டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுவிசேஷ் மக்களே. ஸோ பாய் பாய். அடுத்த பாட்டில் மறுபடியும் இந்த கேவில் தான் நம்ம மைனிங் பண்ண போகிறோம். ஸோ பாய் மக்களே.